2026 சனி பெயர்ச்சி பற்றி ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்ல போகிறேன். வரும் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு சில ராசிக்காரர்களுக்கு பணம் குவியும், சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் சனி பகவான் கடுமையான சோதனை தரப்போகிறார். அது எந்த ராசி தெரியுமா? மேலும் இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு ரகசிய பரிகாரம் இருக்கிறது. அதை சரியாக செய்தால் சனி தோஷம் கூட ஆசீர்வாதமாக மாறும். ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா? மனித வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இருக்கிறது, அதுதான் சனி பகவான். ஒரு மனிதனை பிச்சைக்காரனாகவும் மாற்ற முடியும், அதே சனி ஒரு மனிதனை ராஜாவாகவும் மாற்ற முடியும். முக்கியமாக இந்த வீடியோவின் கடைசியில் மிக சக்தி வாய்ந்த சனி மந்திரம் ஒரு பரிகாரத்துடன் சொல்லப் போகிறேன். அதை சரியாக செய்தால் சனி பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் என்று பண்டைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சி பலன்களையும், யாருக்கு 7.5 சனி தொடங்குகிறது, யாருக்கு யோக காலம் வருகிறது, சனி பாதிப்பை குறைக்கும் ரகசிய பரிகாரம் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க மறக்காதீர்கள். சனி பகவான் யார்? சனி பகவான் என்றால் பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது பயம் அல்லது சோதனைதான். ஆனால் உண்மையில் சனி என்பது தண்டனை தரும் கிரகம் மட்டும் அல்ல, அவர் கர்ம நீதிபதி. நாம் இந்த வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் இருக்கிறது. நாம் செய்த நல்ல செயல்களுக்கும் நாம் செய்த தவறுகளுக்கும் அந்த பலனை நியாயமாக அளிப்பவர்தான் சனி பகவான். அதனால்தான் ஜோதிடத்தில் சனியை நியாயத்தின் கடவுள் என்று கூறுகிறார்கள். வேத ஜோதிடத்தில் சனி மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார். அவர் மனிதனின் வாழ்க்கையில் 3 முக்கியமான விஷயங்களை கற்றுத்தருகிறார்: பொறுமை, ஒழுக்கம், உழைப்பு. சனி பகவான் உடனடி பலன் தரமாட்டார், ஆனால் நீங்கள் உண்மையாக உழைத்தால் அதற்கான பலனை நிலையான முறையில் கொடுக்கிறார். அதனால் தான் பல பெரியவர்கள் சொல்வார்கள், சனி கொடுப்பது தாமதமாக வரும், ஆனால் வந்தால் அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. புராணங்களில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூறப்படுகிறது. ஒரு நாள் சனி பகவான் தனது கடமையை செய்ய சிவபெருமான் அவர்களையே சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாராம். ஏனெனில் சனி பகவான் யாரையும் விட்டுவிட மாட்டார். அவர் கடமை அனைவருக்கும் கர்ம பலனை அளிப்பது. இந்த விஷயத்தை உணர்ந்த சிவபெருமான் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் சென்று விட்டாராம். அவர் அவ்வளவு ஆழமாக தியானித்ததால் உலகத்தில் நடக்கும் எதையும் கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் சனி பகவான் தன் காலத்தை தொடங்கினார். ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமான காலம் ஒன்று உள்ளது, அதுதான் 7.5 சனி. இந்த காலம் மொத்தம் 7.5 வருடங்கள் நீடிக்கும். அதே போல அந்த காலம் முழுவதும் சிவபெருமான் தியானத்திலேயே இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. 7.5 வருடங்கள் முடிந்ததும் சிவபெருமான் தன் கண்களை திறந்தார். அப்போது அவரின் முன் சனி பகவான் நின்று கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமான் சிரித்தபடி கூறினார், உன் கடமையை நீ சரியாக செய்தாய். அந்த வார்த்தையை கேட்டதும் சனி பகவான் மிகவும் மகிழ்ந்தாராம். அன்று முதல் அவருக்கு ஒரு புதிய பட்டம் வழங்கப்பட்டது. அதுதான் சனீஸ்வரன், அதாவது சனிகளில் உயர்ந்தவன் என்ற அர்த்தம். இந்த கதையின் ஆழமான பொருள் என்ன தெரியுமா? சனி பகவான் யாரையும் வெறுக்க மாட்டார். அவர் நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தர வருகிறார். நாம் நேர்மையாக வாழ்ந்தால் சனி நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வார். ஆனால் நாம் தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை அவர் தருவார். அதனால் தான் பெரியவர்கள் சொல்வார்கள், சனி வந்தால் பயப்பட வேண்டாம், சனி வந்தால் வாழ்க்கை மாறும். சனி பொதுவாக ஒரு ராசியில் 2 மற்றும் அரை வருடம் இருப்பார். ஒரு ராசிக்கு 3 கட்டமாக வரும்போது அதை தான் 7.5 சனி என்று சொல்வார்கள். அதாவது 1 விரய சனி, 2 ஜென்ம சனி, 3 பாத சனி. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சுமார் 30 வருடத்திற்கு ஒரு முறை 7.5 சனி வரும். அதனால் தான் பலர் சனி என்றாலே பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சனி கஷ்டம் மட்டும் தரமாட்டார், சனி உழைப்பவர்களுக்கு பெரிய வெற்றியும் தருவார். சனியின் பாதிப்பை குறைக்க சில வழிமுறைகள் சாஸ்திரங்களில் செல்லப்பட்டிருக்கிறது. அதில் சில முக்கியமான பரிகாரங்களை இப்போ பார்க்கலாம். சனிக்கிழமை நாட்களில் காக்கைக்கு உணவு வைப்பது, கருப்பு எள் தீபம் ஏற்றுவது, எறும்புகளுக்கு பச்சரிசி பிளஸ் வெல்லம் உணவளிப்பது, ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்வது, உடல் நலம் இல்லாதவர்களுக்கு வஸ்திர தானம் கொடுப்பது, இவை அனைத்தும் சனி பகவானின் கருணையை பெற உதவும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசிக்காரர்களே, கடந்த சில வருடங்களாக நீங்கள் சந்தித்த அனுபவங்களை நினைத்து பார்த்தால் சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்ததாகவே உணர்ந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில வேளைகள்
கடைசி நேரத்தில் தடைப்பட்டு போயிருக்கலாம். சிலருக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருந்தாலும் அது முழுமையாக பலன் தராமல் போயிருக்கலாம். மற்ற சிலருக்கு மனதில் ஒரு குழப்பம், நான் எடுத்த பாதை சரியா என்ற கேள்வியும் வந்திருக்கலாம். ஆனால் பக்தர்களே, 2026 சனி பெயர்ச்சி பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்ற காலம் தொடங்குகிறது. ஏன் தெரியுமா? சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஜோதிடத்தில் இந்த நிலையை மிகவும் கவனமாக பார்க்கிறார்கள். இந்த காலத்தில் சில விஷயங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. வீட்டு செலவுகள், குடும்ப தேவைகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் கூட வரலாம். அதனால பண விஷயங்கள் சிறிது திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் முக்கியம். ஆனால் இந்த காலத்துல ஒரு நல்ல விஷயமும் இருக்கிறது. வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வேலை காரணமாக அல்லது கல்வி காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட உருவாகலாம். சிலருக்கு புதிய இடங்கள், புதிய அனுபவங்கள், புதிய மனிதர்கள், இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பார்வையை உருவாக்கும். மேலும் இந்த காலத்தில் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில்களுக்கு செல்ல வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஆழமான ஆன்மீக சிந்தனை கூட உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றலாம். சிலருக்கு சிறிது தனிமை உணர்வு கூட வரலாம். ஆனால் அந்த தனிமை உங்களை பலவீனமாக மாற்றாது. மாறாக அது உங்களை மிக வலிமையான மனிதராக மாற்றும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதிகமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். மிஷ ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். யாராவது சொன்னதை கேட்டு உடனே முதலீடு செய்வது அல்லது முழுமையாக யோசிக்காமல் பெரிய செலவுகள் செய்வது, இவைகளை தவிர்ப்பது நல்லது. சிறிது பொறுமை மற்றும் திட்டமிடல் இருந்தால் இந்த காலத்தை நீங்கள் சரியாக கடந்து செல்ல முடியும். மேஷ ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அல்லது மாலை நேரத்தில் கருப்பு எள் வைத்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அதோடு சனி பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 55% அளவிற்கு இருக்கும். சில சவால்கள் இருந்தாலும் அவையெல்லாம் உங்களை மனதிலும் அனுபவத்திலும் வளர்க்கும் காலமாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. கடந்த சில வருடங்களை நினைத்து பார்த்தால் நீங்கள் பல முயற்சிகள் செய்திருந்தாலும் அதற்கான முழு பலன் உடனே கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் செய்த உழைப்புக்கு மற்றவர்கள் பாராட்டு கிடைக்காமல் போயிருக்கலாம். சில திட்டங்கள் கடைசி நேரத்தில் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் பக்தர்களே, இப்போது அந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜோதிடத்தில் இந்த நிலை மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தமான நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு அதிகம். சிலருக்கு திடீர் பண வரவு கிடைக்கலாம். முன்பு நீங்கள் செய்த முதலீடுகள் இப்போது பலன் தர ஆரம்பிக்கலாம். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலதிக பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் திறமையை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வரலாம். வருமானம் முன்னை விட மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலத்தில் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். சிலர் புதிய தொழில் தொடங்கலாம். சிலர் புதிய கூட்டாளர்களுடன் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த சில கனவுகள், சில திட்டங்கள் இப்போது நிறைவேற ஆரம்பிக்கும். அதனால தான் பல ஜோதிடர்கள் சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தரக்கூடிய காலம். குடும்ப வாழ்க்கையிலும் முன்பு இருந்த சில கவலைகள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை கூடும். சிலருக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் கூட நடக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நல்ல காலத்தில் சனி பகவானின் அருள் மேலும் அதிகரிக்க அவ்வப்போது ஏழை மக்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். பசியால் இருக்கும் ஒருவருக்கு ஒரு நேரம் உணவு கொடுத்தாலும் கூட அது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பரிகாரம் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அதனால் உங்கள் வாழ்க்கையில நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் 85% அளவிற்கு மிகவும் நல்லதாக இருக்கும். அதாவது இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய காலமாக அமையும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களே, நமஸ்காரம். இந்த சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக தொழில் மற்றும் சமூக அந்தஸ்து தொடர்பாக ஒரு முக்கியமான திருப்பத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு தசமஸ்தானத்தில் இருப்பார்.
ஜோதிடத்தில் தசமஸ்தானம் என்பது ஒரு மனிதரின் வேலை, பதவி, புகழ், சமூக மரியாதை ஆகியவற்றை குறிக்கும் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த காலத்தில் வேலை தொடர்பான விஷயங்களில் சில பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், சிலருக்கு அதே நிறுவனத்தில் இருந்தாலும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். முதலில் அந்த பொறுப்புகள் சிறிது சவாலாக தோன்றலாம். சில நேரங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். என்னால இதை சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகம் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் பக்தர்களே, ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். சனி பகவான் நமக்கு சோதனை கொடுப்பார், ஆனால் அந்த சோதனைக்கு பின்னால் வளர்ச்சியும் இருக்கும். நீங்கள் பொறுமையுடன் உழைத்தால் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். முன்பு கிடைக்காத அங்கீகாரம் மற்றும் மரியாதை இப்போது கிடைக்கலாம். உங்கள் வேலை திறமை மற்றவர்களுக்கு தெரியும். அதனால் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் மெதுவாக நல்ல பலன் தர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். இந்த காலத்தில் பொறுமை மற்றும் ஒழுக்கம் மிகவும் அவசியம். சனி பகவான் நேர்மையாக உழைக்கும் மனிதர்களை எப்போதும் கைவிட மாட்டார். அதனால் நீங்கள் உழைப்பை தொடர்ந்தால் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக மாறும். மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை நேரத்தில் காக்கைக்கு உணவு வையுங்கள். இது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பரிகாரம் என்று ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன. இதை மனதார செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சில தடைகள் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த சனி பயிற்சி காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 70% அளவிற்கு நல்லதாக இருக்கும். அதாவது சில சவால்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அனுபவங்களாக மாறும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. கடந்த சில வருடங்களில் சில விஷயங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்த பல வேலைகள் மெதுவாக நடந்திருக்கலாம். சில நேரங்களில் எப்போது நல்ல காலம் வரும் என்று மனதில் கேள்வி கூட வந்திருக்கலாம். ஆனால் பக்தர்களே, இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜோதிடத்தில் பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம், தெய்வ அருள், ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கும். அதனால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்பும். முன்பு நீங்கள் செய்த நல்ல செயல்கள் இப்பொழுது பலன் தர ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் உங்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில்களுக்கு செல்ல வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இப்படி ஒரு ஆழமான ஆன்மீக உணர்வு மனதில் உருவாகலாம். சிலருக்கு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். திருப்பதி, ராமேஸ்வரம், காசி போன்ற புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கலாம். மேலும் இந்த காலத்தில் கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கலாம். புதிய அறிவு கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த சில நல்ல செய்திகள், வேலை தொடர்பான நல்ல தகவல், குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி அல்லது வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு, இவை அனைத்தும் இந்த காலத்தில் வந்து சேரலாம். அதனால் இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு மெதுவான ஆனால் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய காலமாக அமையும். கடக ராசிக்காரர்கள் இந்த நல்ல காலத்தில் சனி பகவானின் அருள் மேலும் அதிகரிக்க அவ்வப்போது கோவிலில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனி பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 75% அளவிற்கு நல்லதாக இருக்கும். அதாவது இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் சில சோதனைகளையும் சவால்களையும் கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார். ஜோதிடத்தில் அஷ்டமஸ்தானம் என்பது மாற்றங்கள், சோதனைகள், ஆழமான அனுபவங்கள் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த காலத்தில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உடனே நடைபெறாமல் தாமதமாக நடக்கலாம். சில நேரங்களில் மனதில் கவலை அல்லது அழுத்தம் கூட அதிகரிக்கலாம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் சிறிது நேரம் தடைப்படலாம். அதனால் ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்வி கூட உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பக்தர்களே, ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். சனி பகவான் சோதனை கொடுப்பார். ஆனால் அந்த சோதனை நம்மை வலிமையாக்குவதற்காக தான். இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்கும் அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும்.
அந்த அனுபவங்கள் உங்களை மேலும் பொறுமையானவராகவும் வலிமையானவராகவும் மாற்றும். இந்த காலத்தில் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவசரமாக முதலீடு செய்வது அல்லது யாரையும் நம்பி பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். மேலும் உங்கள் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் அதிக வேலை செய்தால் சோர்வு அதிகரிக்கலாம். அதனால் உடல் நலத்தை பராமரிப்பது மிகவும் முக்கியம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த காலத்தை நீங்கள் பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் கடந்து சென்றால் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்கும். ஏனெனில் சனி பகவான் மனிதனை சோதித்து அவரை வலிமையான மனிதராக மாற்றும் கிரகம் என்று ஜோதிடம் கூறுகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிந்தவரை கருப்பு நிற உடைதானம் செய்யுங்கள். இது சனி பகவானை திருப்திப்படுத்தும் ஒரு நல்ல பரிகாரம் என்று கூறப்படுகிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சில தடைகள் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கலாம். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 50% அளவிற்கு இருக்கும். அதாவது சில சவால்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களை மேலும் வலிமையான மனிதராக மாற்றும் அனுபவங்களாக மாறும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக உறவுகள் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பார். ஜோதிடத்தில் 7ஆம் ஸ்தானம் என்பது திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டாண்மை, மனித உறவுகள் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக கருதப்படுகிறது. அதனால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் தொடர்பான முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுகள் ஆரம்பமாகலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த திருமண வாய்ப்புகள் இந்த காலத்தில் உருவாகலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாண்மை வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு புதிய நபருடன் இணைந்து புதிய முயற்சிகளை தொடங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனால் பக்தர்களே, சனி இருக்கும் காலத்திலே சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவி இடையே அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இடையே சில சிறிய புரிதல் குறைபாடுகள் உருவாகலாம். அந்த நேரங்களில் அவசரமாக பேசுவது அல்லது கோபத்தில் முடிவு எடுப்பது நல்லதல்ல. பொறுமை மற்றும் புரிதல் இருந்தால் அந்த பிரச்சனைகள் மெதுவாக சரியாகிவிடும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள், சனி பகவான் நமக்கு பொறுமையும் வாழ்க்கை அனுபவமும் கற்றுத்தருவார். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்தால் உங்கள் உறவுகள் முன்பை விட மேலும் வலிமையாக மாறும். கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் சனி பகவானின் அருள் பெற தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் சனி மந்திரம் ஜபம் செய்யலாம். உதாரணமாக, ஓம் சம் சனீஸ்வராய நமஹா என்ற மந்திரத்தை மனதார ஜபம் செய்தால் உங்கள் மனதில் அமைதி அதிகரிக்கும். மேலும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 60% அளவிற்கு இருக்கும். அதாவது சில சவால்கள் இருந்தாலும் பொறுமையுடன் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உழைப்பையும் பொறுமையையும் சோதிக்கும் காலமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த காலம் வெற்றிக்கு வழிவகுக்கும் காலமாகவும் மாறக்கூடும். ஏன் தெரியுமா? இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பார். ஜோதிடத்தில் 6ஆம் ஸ்தானம் என்பது எதிரிகள், போட்டி, கடன், நோய் மற்றும் சவால்கள் ஆகியவற்றை குறிக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. அதனால இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். வேலையிடத்தில் போட்டி அதிகரிக்கலாம். சிலர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், சனி பகவான் இந்த இடத்தில் இருக்கும்போது எதிரிகள் மெதுவாக பலவீனம் அடைவார்கள். அதாவது உங்களை எதிர்க்கும் மனிதர்கள் நீண்ட காலம் வெற்றி பெற முடியாது. நீங்கள் நேர்மையாகவும் உழைப்புடன் செயல்பட்டால் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம்தான் வரும். உங்கள் முயற்சிகள் மெதுவாக நல்ல பலனை தர ஆரம்பிக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் காட்டும் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்பு இருந்த சில தடைகள் மெதுவாக அகலும். இந்த காலத்தில் சில சிறிய உடல் நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்கள் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாமல் கவனிக்க வேண்டும். சிறிய பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியான கவனம் எடுத்தால் அதை எளிதாக சமாளிக்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அனுபவங்களாக மாறும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் சனி பகவானின் அருள் பெற முடிந்தவரை மருத்துவ உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்யுங்கள். உதாரணமாக, மருந்து வாங்க முடியாதவர்களுக்கு உதவுதல்
அல்லது மருத்துவ உதவி செய்வது போன்றவை சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பரிகாரமாக ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன. இப்படி நல்ல மனதுடன் உதவி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 75% அளவிற்கு நல்லதாக இருக்கும். அதாவது சில சவால்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி மற்றும் முன்னேற்றம் உங்கள் பக்கம்தான் இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு காலமாக இருக்கும். இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்ட முயற்சி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும். கலை, எழுத்து, பாடல், கைவினை, வீடியோ உருவாக்கம் போன்ற படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் முன்பு செய்யாத புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் கூட உருவாகலாம். இந்த காலத்தில் காதல் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடும். சிலருக்கு புதிய காதல் வாழ்க்கையில் நுழையலாம். சிலருக்கு ஏற்கனவே உள்ள உறவில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை வரலாம். சில நேரங்களில் மனதில் சிறிய குழப்பம் அல்லது உணர்ச்சியேற்ற தாழ்வுகள் உண்டாகலாம். ஆனால் அதை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மெதுவாக புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். திடீரென்று பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் மெதுவாக உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அல்லது புதிய திட்டம் தொடங்கும் வாய்ப்பும் உண்டு. சில நாட்களில் மனதில் சிறிய குழப்பம் அல்லது தன்னம்பிக்கை குறைவு உண்டாகலாம். அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் தாமதப்படுத்துவார், ஆனால் ஒருபோதும் நியாயமான பலனை கொடுப்பதை தவற மாட்டார். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம்: குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள், ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் கொடுங்கள், அனாதை இல்லங்களில் உதவி செய்யுங்கள். இது சனி பகவானின் அருளை பெற மிகவும் நல்ல பரிகாரமாகும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்: 65% சில சோதனைகள் இருந்தாலும் அது உங்களை மிகவும் வலிமையானவராக மாற்றும். பொறுமையுடன் இருந்தால் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாற்றங்களை கொண்டு வரும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான குடும்ப மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு காலமாக இருக்கும். இந்த காலத்தில் சனி பகவான் உங்கள் பொறுமையையும் உங்கள் மன வலிமையையும் சோதிக்கும் நிலை ஏற்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சனி பகவான் சோதனை கொடுப்பார், ஆனால் அதே நேரத்தில் நம்மை வலிமையானவராகவும் மாற்றுவார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சில முக்கியமான மாற்றங்கள் நடக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். சில சமயங்களில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவசரமாக முடிவெடுக்காமல் பொறுமையுடன் நடந்தால் அனைத்தும் மெதுவாக சரியாகிவிடும். இந்த காலத்தில் வீடு, நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை வரக்கூடும். சிலருக்கு புதிய வீடு வாங்கும் அல்லது வீடு மாற்றும் வாய்ப்புகள் கூட உருவாகலாம். ஆனால் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நன்றாக யோசித்து எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சி சில நேரங்களில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். வேலை, குடும்ப பொறுப்புகள், பணம் சம்பந்தப்பட்ட கவலைகள் இதெல்லாம் சில நாட்களில் உங்களை சோர்வாக உணரச் செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள்: சனி பகவான் தாமதப்படுத்தலாம், ஆனால் நியாயமான பலனை நிச்சயமாக வழங்குவார். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம்: உங்கள் தாயாரை மதித்து சேவை செய்யுங்கள், அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள், வயதான பெண்களுக்கு உதவி செய்யுங்கள். இது சனி பகவானின் அருளை பெற மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்: 60% சில சோதனைகள் இருந்தாலும் அதை பொறுமையுடன் கடந்து சென்றால் இந்த காலம் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவத்தையும் மன வலிமையையும் கொடுத்து செல்லும். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துணிச்சலையும் முன்னேறும் மனப்பக்குவத்தையும் உண்டாக்கும் காலமாக இருக்கும். இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு உழைப்பின் மதிப்பை மிகவும் தெளிவாக உணரச் செய்வார். சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை உடனடியாக தரமாட்டார், ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நிலையான பலனை மெதுவாக வழங்குவார். இந்த சனி பெயர்ச்சி பிறகு உங்கள் மனதில் ஒரு புதிய தைரியம் உருவாகும். முன்பு செய்ய தயங்கிய சில முயற்சிகளை கூட இப்போது துணிச்சலுடன் முயற்சி செய்ய தொடங்குவீர்கள். நான் இதை செய்ய முடியுமா என்று சந்தேகப்பட்ட மனநிலை மெதுவாக நான் இதை செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையாக மாறத் தொடங்கும். அந்த நம்பிக்கைதான் உங்களை பெரிய வெற்றிகளுக்கு அழைத்து செல்லும். இந்த காலத்தில் நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் மெதுவாக நல்ல பலனை தர ஆரம்பிக்கும். புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு அல்லது புதிய திட்டங்கள்
உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடும். சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் அந்த தாமதம் உங்களை தடுக்காது. மாறாக அது உங்களை மேலும் அனுபவம் உள்ளவராக மாற்றும். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஆதரவாக இருக்கலாம். சில நேரங்களில் அவர்களுடன் சேர்ந்து சில வேலைகள் அல்லது முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை வரக்கூடும். அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலத்தில் பயணம் தொடர்பான சில வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். வேலை தொடர்பான பயணங்கள் அல்லது புதிய இடங்களை பார்க்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த பயணங்கள் உங்கள் அனுபவத்தை அதிகரித்து உங்கள் சிந்தனையை மேலும் விரிவாக்கும். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம், சனிக்கிழமை எள் தானம் செய்யுங்கள். ஏழை மக்களுக்கு எள் அல்லது எள் சாதம் தானமாக வழங்குங்கள். இது சனி பகவானின் அருளை பெற மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன் 80% முயற்சி, பொறுமை, நம்பிக்கை, இந்த மூன்றையும் நீங்கள் கையில் பிடித்துக் கொண்டால் இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களே, கடந்த 2.5 வருடங்களாக சனி பகவான் உங்கள் ராசியிலே இருந்தார். ஜோதிடத்தில் இதை ஜன்ம சனி என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் உங்களில் பலர் வாழ்க்கையில் சில கடினமான அனுபவங்களை சந்தித்திருக்கலாம். சிலருக்கு வேலை தொடர்பான அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். சிலருக்கு பணம் சம்பாதிக்க முயற்சி செய்தாலும் அது கையில் தங்காமல் போயிருக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். மற்ற சிலருக்கு மனம் குழப்பம், எந்த முடிவு சரி என்று தெரியாத நிலை. இப்படி கடந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் உங்களை சோதித்து பார்த்த காலம்தான். ஆனால் பக்தர்களே, ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இப்போது சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு அடுத்த ராசியான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுகிறார். இதனால் உங்கள் மேலிருந்த அந்த அழுத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நிதி தொடர்பான விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக நின்று போயிருந்த சில திட்டங்கள் இப்போது மெதுவாக முன்னேற ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் முன்பு இருந்த மன அழுத்தம் மெல்ல குறைந்து நிம்மதி திரும்பும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறக்கக்கூடாது. சனி பகவான் மிகவும் ஒழுக்கத்தையும் பொறுமையையும் விரும்பும் கிரகம். அதனால் அவசர முடிவுகள் எடுக்காமல் சிறிது சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் காண முடியும். கும்ப ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அல்லது மாலை நேரத்தில் காக்கைக்கு உணவு வைப்பது மிகவும் நல்ல பரிகாரமாகும். அதோடு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பலன் சுமார் 75% அளவிற்கு நல்லதாக இருக்கும். அதாவது கடந்த காலத்தை விட இந்த காலம் முன்னேற்றமும் நிம்மதியும் தரக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. ஏன் தெரியுமா? சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கே வருகிறார். ஜோதிடத்தில் இதை மிக முக்கியமான காலமாக பார்க்கிறார்கள். ஏனெனில் சனி ஒரு சாதாரண கிரகம் இல்லை, அவர் கர்மத்தின் நீதிபதி என்று சொல்லப்படுகிறார். நாம் கடந்த காலத்தில் செய்த முயற்சிகள், நாம் எடுத்த முடிவுகள், நாம் காட்டிய பொறுமை, இந்த எல்லாவற்றையும் பார்த்து சனி பகவான் நமக்கு பலன் தருவார். அதனால் இந்த காலத்தில் சில சோதனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் நினைத்த வேலை சிறிது தாமதமாக நடக்கலாம். சிலருக்கு பணம் சம்பாதிக்க முயற்சி செய்தாலும் முதல் முயற்சியில் பலன் கிடைக்காமல் போகலாம். சிலருக்கு வேலையிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் அல்லது அழுத்தங்கள் வரலாம். இந்த மாதிரி சில சவால்கள் வந்தாலும் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். சனி சோதனை எப்போதும் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல, நம்மை வலிமையான மனிதராக மாற்றுவதற்காக. இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். நீங்கள் முன்பு நினைக்காத அளவிற்கு உங்கள் மன வலிமை அதிகரிக்கும். முன்பு நீங்கள் பயந்த விஷயங்களையும் இப்போது தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பற்றி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் பரிபக்குவமாக இருக்கும். அதனால்தான்
பல ஜோதிடர்கள் சொல்வது என்னவென்றால், சனி நம்மை சோதிப்பார், ஆனால் அதே நேரத்தில் நம்மை உயர்த்தியும் விடுவார். இந்த காலம் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஒரு புதிய பாதைக்கு கொண்டு செல்லும். மீனராசிக்காரர்கள் இந்த சனிபெயர்ச்சி காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை நினைத்து ஓம் சம் சனிஷ்ஷராய நமக என்ற சனி மந்திரத்தை குறைந்தது 108 முறை ஜபம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் குறைந்து சனி பகவானின் அருள் கிடைக்கும். அதோடு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த சனிபெயர்ச்சி காலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சுமார் 65% அளவிற்கு நல்லதாக இருக்கும். சில சோதனைகள் இருந்தாலும் அவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மிக வலிமையான பாதைக்கு கொண்டு செல்லும் அனுபவங்களாக மாறும். சனி பகவான் என்றால் பலருக்கும் பயம்தான் தோன்றும். ஆனால் உண்மையில் சனி பகவான் நம்மை தண்டிக்க வரவில்லை, நம்மை சரியான பாதையில் நடத்த வருகிறார். நாம் செய்த நல்ல செயல்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல நாம் சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மை வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகத்தான். எனவே சனி காலத்தில் பயப்பட வேண்டாம். பொறுமையுடன் நல்ல செயல்கள் செய்து இறைவனை நம்புங்கள். அப்படி செய்தால் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார். இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன ரகசிய பரிகாரம் பற்றி சொல்லப் போகிறேன். இந்த பரிகாரம் பண்டைய ஜோதிட நூல்களில் மிக சக்தி வாய்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1. கருப்பு எள், 2. எள்ளெண்ணெய் தீபம், 3. காக்கைக்கு உணவு, இந்த 3ஐயும் செய்தால் சனி பகவானின் கருணை கிடைக்கும். மேலும் இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 27 முறை சொல்லுங்கள். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரோம் சனிஷ்ஷராய நமக. இந்த மந்திரத்தை மனதார ஜபம் செய்தால் சனிதோஷம் மெதுவாக குறையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் சனீஸ்வராய நமக என்று எழுதுங்கள். சனி பகவானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.